ஹாய் சோல்ஜர்ஸ். என்னடா இவன் எப்பயுமே இந்த சேர்ல தானே உட்காந்துருப்பான், என்ன இந்த வாட்டி வந்து நின்றுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே இருக்கு கீழே. அது என்ன நான் தூக்கி காட்டுறேன். ஒரு மர்ம பெட்டி ஃப்ரம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நபர். அவர் யாருன்னு கெஸ் பண்ணுங்க. none other than வடக்கு நண்பர். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வடக்கு நண்பர் அனுப்பிச்ச ஒரு மர்ம பெட்டியை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு பணம் கிடக்குது. கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் உங்க பிசி டாக், இது உங்க என்ன பண்றது, வடக்கு நண்பரின் மர்ம பெட்டி. ஆப்பிள் ஜூஸ் ஏறா. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படா சைஸ் பேக்கேஜ் இருக்கு. அதுவும் யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா வடக்கு நண்பர்கிட்ட இருந்து வந்திருக்கு. இதை பாருங்க, ஃப்ரம் வடக்கு நண்பர் தமிழ்லயே எழுதி அமைச்சிருக்காரு. என் பெயர் ராம்லால் சேட் அல்ல, தமிழ் பிரபு ஸ்வீட் பாக்ஸ். எனக்கு பார்த்தா ஸ்வீட் மாதிரில, ஸ்வீட் வீடா மாதிரி இருக்கு. துப்பி கொடுத்துருக்கேன். மார்க்கிங்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல நம்ம பேக்கேஜை ஓபன் பண்ணுவோம். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபோமா இருக்கிறது. ஓபன் பண்ணுவோம். கட்டப்படமா கட் 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 கட்னா நீங்க கட் பண்றாதீங்க. வடக்கு நண்பரோட பேக்கேஜ் தான். ரெட்டியோட பவரே பவர். இங்க பாருங்க, அப்படியே தார்பாய் மாதிரி போட்டு படுத்துடலாம், அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சோல்ஜர்ஸ், இந்த வடக்கு நண்பர் வந்து ஒரு டிஃபரெண்டான வடக்கு நண்பர். இவர்கிட்ட நான் வடக்கு நண்பர் சொல்லிட்டு பெரும்பாலும் இங்கிலீஷ் தெரியும் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து சேட் பண்ணேன். எனக்கு இங்கிலீஷ்ல தெரியாது, ஒன்லி ஹிந்தி தான் தெரியும். சரி ஹிந்தி தெரியும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போயிட்டு ஹாய் அப்படின்றத ஹிந்தி அப்படி காப்பி பண்ணி போட்டேன். அதுவும் தெரியாதுன்றது. என்னடா ஹிந்ி தெரியும்னா பார்த்தா திருப்பி ஹிந்தி தெரியாதுன்றான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹிந்தி தெரியுமா, ஆனா ஹிந்தியில் அட்ரஸ் தெரியாதான். जरा ठहरिए, आप कौन हैं? பையனுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஹிந்தி எழுதி கொடுத்தாதான் தெரியும்ன்றான். இவங்கிட்ட மாட்டிட்டு பட்ட கஷ்டம் இருக்கு சோல்ஜர்ஸ். கம்யூனிகேட் பண்றதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. வடக்கு நண்பருக்கு ஹிந்தி தெரிய மாட்டேங்குது சோல்ஜர்ஸ். ஹிந்தி மாலும் ஹே, பட் லெட்டர்ஸ் நை மாலும் ஹே. அந்த ஹிந்தி படம் எந்த தியேட்டர்ல ஓடுது? நல்லவேளை கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷ்ல வேற எழுதி கொடுக்குறான். தமிழும் இங்கிலீஷ் கலந்தா தங்கிலீஷ், அப்ப ஹிந்தி இங்கிலீஷ் கலந்தா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா போடுங்க சோல்ஜர்ஸ். இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், ஃபைனலி உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உள்ள வந்து ஐயோ இங்க பாருங்க, வடக்கு நண்பர் புதையல் அமைச்சிருக்காரு. கோல்டு புதையல் பார்த்தா சில்வர் புதையலா இருக்கு. ஓ மை காட், என்னது இது? கெஸ் பண்ணுங்க. மயிறு பாக்க என்ன மயிறு ஒரு கேமியோ கொடுத்துட்டு போ. புது ஆக்சரிஸை காட்டு. ஜுவல்ஸ் வாங்கியிருக்கு மயிறு. ஜுவல்ஸ், இதுதான் மயிரோட புது ஜுவல்லரி. பாய். ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம வடக்கு நண்பரோட பரிசு பொருளை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தர்மாகோல் எல்லாத்தையும் தூக்கி ஓர வைப்போம். தர்மாகோல்னு சொல்றா இல்ல ஃபோம்னு சொல்றா தெரியல, நம்ம தமிழ்லயே போயிடுவோம். பஞ்சு எடுத்து ஓர வச்சிடலாம். ப்ரோ பயங்கர வெயிட் ப்ரோ, ஒரு கை பிடிங்க ப்ரோ. அது பரவாயில்ல, பஞ்சு தூக்கிட்டேன். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பஞ்சு யாரா தூக்கு, வா பஞ்சு துள்ள போடுங்க. ஐயா கையா. ஓகே சோல்ஜர்ஸ், வடக்கு நண்பரின் வித்தியாசமான பரிசு பொருள் வந்துருச்சு. இது என்ன பரிசு பொருள்னா, அதை பாருங்க, இந்த 2 பட்டன் இருக்கு. போய் இழுங்க ப்ரோ, சரி இழுங்க. பயம் தூக்கிலாம் அடிக்கிறது, ஏன் நான் தான் கை வச்சிருக்கேன். வந்துருச்சு. ஓப்பன் பண்ணலாம். வர மாட்டேங்குது. See this? கண்ணு தெரியல உனக்கு, பாரு. ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட சேனல்ல நீங்க பிசி பில் பார்த்துருப்பீங்க, லேப்டாப் ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. யாரும் நடுவில் கால் பண்ணி கூட நான் பார்த்துருக்கேன். யாருன்னு தெரியல இந்த வாட்டி. கோகுல் விஜயண்ணா கண்ணி அவர்களே. ஹலோ கோகுல், சொல்லு கோகுல். பிகிலி. ஓகே, யாரு அவரு? பிகிலி. அவர் பேர் என்ன? எங்க தலபதி பிகிலி. இல்ல கோகுல், நான் இப்ப ஷூட்ல இருக்கேன். ஷூட் முடிஞ்சாதான் கீழே வர முடியும். நம்ம சேனல்ல பொதுவா பிசி பில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, லேப்டாப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஈவன் நிறைய உருட்டுற வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. சர்வர் வீடியோ பார்த்துருக்கீங்களா? திஸ் இஸ் த சர்வர். எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிசிஸ் வந்து வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதிகமாகிட்டே வராங்கனால அவங்களோட அட்டெண்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணணும். முக்கியமாக ஸ்டோரேஜ் சர்வர். ஸோ அதுக்காக தான் ஒரு நேஸா போகிறது பதிலாக இதை சர்வராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் வாங்கியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாக நீங்கள் உங்கள் பிசியில் எத்தனை கிராஃபிக்ஸ் கார்டு போடுவீங்க? 1 போடுவீங்க, 2 கூட போடலாம். ஆனால் ப்ராசர் எப்படி இருந்தாலும் 1 தானே போடுங்க. ஆனால் இங்கே பாருங்க, 2 ப்ராசர், இங்க ஒன்று இங்கே ஒன்று, 2 ஒன்றுமா. ஆமா, வடக்கு நண்பரை நம்பி நம்ம ஓப்பன் பண்ற உள்ள ப்ராசஸ் என்ன பண்றது? வடக்கு நண்பர் நமக்கு ஏதாவது ஸ்வீட் பீடான மாதிரி ஏதாவது அனுப்பிச்சுட்டு இருக்கிறது. வடக்கு நண்பரே, உங்களுக்கு ஸ்வீட் பீடா தான் தெரியும், எங்களுக்கு அல்வாவே தெரியும்.
சோல்ஜர்ஸ் வடக்கு வந்து சந்தேகப்படாதீங்க. இது வந்து ப்ராசர் இருக்கு. என்ன ப்ராசர்? Xeon E5-2620V2. இது பார்த்தா ஒரு 6 கோர் ப்ராசர் நினைக்கிறேன். இது ஒரு 6 அண்ட் இந்த சைடு ஒரு 6 இருக்கும். மொத்தம் 12 கோர். நம்மளோட தேவைக்கு இது போதும். ஆக்சுவலா டுயல் கோர் ப்ராசர் கேள்விப்பட்டிருக்கீங்க? டுயல் ப்ராசர் பிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது இருக்கு பாருங்க, 2 ப்ராசர் வந்துருச்சா? எங்க ஒண்ணுமே தெரியலையே. சேம், ரெண்டுமே ஒரே ப்ராசர் தான். அண்ட் 4 ரேம் ஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த ஒரு ரேம் ஸ்டிக்கும் என்னென்ன எத்தனை ஜிபி? இது பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ரேம் கிடையாது. இது வந்து ECC ரேம். இது 8 GB ரேம். ஆக்சுவலா 8 மொத்தம் வந்து 32 GB இருக்கு. 32 GB நமக்கு போதும், தேவைன்னா வாங்கிக்கலாம். மொத்தம் 16 ரேம் ஸ்டார்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இது ஒரு குவாட் சேனல் சப்போர்ட் பண்ணா 2 ப்ராசர் இருக்கு. அண்ட் அது தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துருக்கீங்களா? SMPS. இந்த SMPS பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, மாடுலர் SMPS கேள்விப்பட்டீங்களா? சோல்ஜர்ஸ் மாடுலர் SMPS. இதுதான் மாடுலர் SMPS. கேபிளே கிடையாது. கேபிள்லாம் இங்கே தான் இருக்கும், இங்கே கேபிளே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டு? 700 வாட் SMPS சோல்ஜர்ஸ். என்ன சர்டிஃபைடு? இது சர்டிஃபைடு இல்லையான்னு தெரியல, பட் என்ன சர்டிஃபைட் போடல. என்ன ப்ரோ சர்வருக்கு 700 வாட் போதுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இயர் கம்ஸ் த மேஜிக். இங்கே பார்த்தீங்களா 2 SMPS, 2 700 வாட் SMPS. மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 1400 வாட். கால்குலேட்டர் போட்டிங்களா பிறகு? அதுக்கிட்டே மைண்ட்லேயே கால்குலேட்டர் போட்டாரு. எப்படிங்க வரும்? கன்மா இருக்கு பாருங்க. SMPS வரும் இப்போ. அண்ட் இன்னொரு விஷயம்னா ஃபேன் பாருங்க. இப்போ சோல்ஜர்ஸ் ஃபேனே கிடையாது, வெறும் டம்மி. இது ஃபுல்லி ஜஸ்ட் ஹீட் சிங்க். ஏன் ப்ரோ இதில் ஃபேனே இல்லை? அது சர்வர் மிஷினில் ஏன் ஃபேன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 ஃபேன் கொடுத்துருக்காங்க. 1 2 3 ஃபேன் இருக்கு. அண்ட் இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதுவும் மாடுலர். இங்கே பாருங்க, கேபிளே கிடையாது எதுவுமே. அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். செமையாக இருக்குல்ல? கெல்ட்டி அப்படியே எடுத்துட்டு ஓடிடலாம். எதுக்காக இந்த மாதிரி மாடலராக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சர்வர்ன்றது மாதிரி 24/7 ஒர்க் ஆகணும். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதுக்கான டைமே கம்மியாக எடுத்துக்கணும். அது முன்னாடிலாம் சர்வர் ஃபேன்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக சுற்றணும். நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில். போட்டாச்சு. வந்து பாருங்க, இது எரிஞ்ச மாதிரி ஸ்மெல் வருது. இது நல்லா தான் இருக்குது, அதில் மட்டும் ஸ்மெல் வருதோ? இதுவே வருது பிரபே. வடக்கு நண்பரே, வேலையை காட்டினீர்கள். இனிமே நம்ம பிசினஸ்ல ஒருத்தர் கிராஸ் ஆக வேண்டாம், எடுத்துக்கோ. ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட ஹார்ட் டிஸ்க் பார்க்க போகிறோம் சோல்ஜர்ஸ். ஏன்னா நம்ம வந்து இது நம்ம வாங்கின மெயின் ரீசன் என்னன்னா வந்து ஸ்டோரேஜ் சர்வர் இதை மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் பீரோவில் கட்ட தூக்க முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் இருக்குது. ஈஸி ஸ்வாப். பிரபே என்ன ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காரு? நம்ம ஹார்ட் டிஸ்க் கேட்கவே இல்லையே. என்ன இட்டாச்சு ஹார்ட் டிஸ்க்கு? எத்தனை ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காரு? 2 ஹார்ட் டிஸ்க்கு. வடக்கு நண்பரே, என்ன ஆச்சு உங்களுக்கு? முதல்ல இது ஆனாதான் பார்க்கணும், அதுக்கப்புறம் உங்களை பற்றி நான் புகழ்றேன். 3 ஹார்ட் டிஸ்க், 4 ஹார்ட் டிஸ்க். ஆக்சுவலாக 8 பேருக்கு சப்போர்ட் பண்ணோம். எவ்வளோ இருக்கு? 600 இல்லை 4 தான் கொடுத்துருக்காரு. ஜாலியாக இருக்கு பாருங்க. இந்த சேசிஸ் பார்த்துட்டா வந்து நமக்கு வந்து 8 ஹார்ட் டிரைவ் வரைக்கும் போடலாம். சாட்டா ஹார்ட் டிரைவ் சேஸ் கிடையாது. அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு அது ஹார்ட் டிஸ்க் எடுத்துறாங்க வருவாங்க, செல்லத்தை எடுத்துறாங்க வருவாங்க. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. பாருங்க சோல்ஜர்ஸ், இதுதான் நம்மளோட ஸ்டோரேஜ் சர்வருக்கான ஹார்ட் டிரைவ். 16 TB ஹார்ட் டிரைவ். இது 16. மொத்தம் பார்த்தீங்கன்னா 64 TB இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இந்த சர்வரை வந்து நம்ம பூட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இது ஆனாதான் தெரியல. வடக்கு நண்பரை புகழ்ந்து தள்ளிட்டு இந்த 4 ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்கு. ஒர்க் ஆகல. இது மாதிரி ஈஸி ஸ்வாப். நம்ம ஹார்ட் டிஸ்க் மாதிரி பிசி மாதிரி வந்து ஸ்க்ரூ டிரைவர் போடுறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே இது பண்ணிடலாம். பாருங்க, நான் இது ஸ்க்ரூ டிரைவர் ஓப்பன் பண்ணேன் எதுக்கான அந்த கூலர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. பட் மற்றபடி வேறு எதுக்கு பண்ணேன் எதுக்கே பண்ணல. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அரசியல் அடிகள் எழுதனா செய்யும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெமரி மாடியூல்ஸ் இருக்கு பாருங்க. தெரியுதுங்களான்னு தெரியல, நான் உங்களுக்கு பீரோவில் காட்டுறேன். 1 2 3 4 5 மெமரி மாடியூல்ஸ் மதர் போர்ட்லேயே சால்டர் பண்ணிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சிப் செட்டு, இது வேறு ரைட் கார்டு. ஸோ 2 ஹீட்ஸிங் எதுக்காக கொடுத்துருக்காங்க அதுதான் கொடுத்துருக்கான். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சாட்டா போர்ட்ஸ் இருக்கு. அண்ட் மதர் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா USB 2.0 போர்ட் இருக்கு. எதுக்காகனா வாய்ஸ் பூட் பண்ணுறதுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் VRM பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 ஃபேஸ் இருக்கு. ஒரு ப்ராசருக்கு 6 ஃபேஸ் இருக்கு. இன்னொரு விஷயம்னா இது வந்து புதுசாக நாங்கள் வாங்கலை. ஏன்னா வடக்கு நண்பர்கிட்ட இருந்து வாங்குறதுனால புதுசு கிடையாது. அதை பேர் ரீஃபர்பிஷ்ட் யூனிட். வர இதை முடியலாம். ஓகே சோல்ஜர்ஸ், கூலரை மாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நம்மளோட SMPS உள்ள தள்ளிட்டோம். ஆஃப் ஆயிடுச்சு. இது எப்போ ஆஃப் ஆகுது என்ன ஆகுதுன்னு தெரியும். இங்கே போயிட்டானே.
ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டர் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், கீபோர்ட் மவுஸ்லாம் செட்டப் பண்ணி சர்வர் வந்து பூட் பண்ணி பார்க்க போகிறோம். உள்ள என்ன வடக்கு நண்பர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. வடக்கு நண்பனாலே கொஞ்சம் வில்லங்கமான ஆட்கள். நம்ம 2 பவர் கார்டு இருக்கு. சர்வரில் பார்த்தீங்கன்னா பொதுவாக HDMI வந்து இருக்காது. அந்த இதுலேயும் வந்து HDMI கிடையாது, VGA தான். அது மட்டும் இல்லை இந்த மானிட்டர் வந்து VGA தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கும். அண்ட் இது வேறு கோடு கூட இருக்கும், ஏன்னா இது பழைய மானிட்டர் அதனால. மற்றபடி USB-லாம் இருக்கும். அண்ட் ஈதர்நெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். எதுக்காக சொல்லுவேன், 1 IPMI மானிட்டரிங்காக, மீதி 2 பார்த்தீங்கன்னா நார்மல் 1 GBS ஈதர்நெட். வேணும்னா நம்ம 10 GB ஈதர்நெட் போடணும். ஸோ அதான் பிளான் ஆக்சுவலாக. ஸோ அது ஃபியூச்சரில் போடுவோம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணோன்னு ஃபேனோட ஆரம்பிச்சிட்டாருங்க. இது இந்த ஃபேன் கிடையாது, இதில் இருக்க ஃபேன். உங்களுக்கு இதில் மேலே சொல்லாமலாம் ஆஃப் ஆயிரம் நீ. அந்த இப்போ இந்த அகைன் அடுத்தது கனெக்ட் பண்ணணும். 2வது SMPS. சவுண்டு அதிகமாக வரும் பொதுவாக சர்வீஸில். சூப்பர் மைக்ரோ சிஸ்டம் இனிஷியேட்டிங் லோகோ வந்துருச்சு. வழக்கு நம்பர் நம்மளை ஏமாத்தில் LSI மெகா ரைடு LSI கார்டு இருக்குது போல். LSIன்றது பிராண்ட் ஆக்சுவலாக. அவங்களோட ரைடு கார்டு இருக்குது. என்ன பிரபு சவுண்டு வேறு மாதிரி போகுது. அந்த ஹார்ட் டிஸ்க் தான் நினைக்கிற சவுண்டு அடிக்கிறது. அதுதான் இப்போ வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் ரீட் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கு, ஏதாவது ரைடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இது அதிவேகத்தில் ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் வந்து சும்மா வேஸ்ட்டாக கிடக்குதுப்பா நம்ம கொடுத்துட்றோம். இங்கே பாருங்க வந்துச்சு வாங்க, 1 2 3 4 ஒர்க் ஆகுது சோல்ஜர்ஸ். நம்ம திட்டலான்னு நினைக்கும் போது ஆள் வந்து வரேன். ரைடு 10ல் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்காங்க 1.7 TBக்கு. ரைடு என்னன்னு கேட்காதீங்க சோல்ஜர்ஸ், அதுக்கு தான் வந்து A2D பாய்ஸில் வந்து வீடியோ வரும், ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இல்லை அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சல வாத்தி ரைடு தான் வரும், கீழே காட்டு விடாங்க. அண்ட் அதுக்கு போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கு. பொதுவாக சர்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட IP அதெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க. இது ஒரு Zen சர்வர். அந்த ஸ்டிக்கர் போய் பார்த்தா OS இருக்குது ஆக்சுவலாக, உள்ள Zen OS இருக்குது. ஆனால் பாதியிலே கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஹார்ட் டிஸ்க் ஆனால் போயிடுச்சு போல, சவுண்டு மோசமாக இருக்குது. சோல்ஜர்ஸ் இருங்க நாங்கள் வீடியோ காட்டுறேன். இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் இது பாருங்க, இது ஹார்ட் டிஸ்க் சவுண்ட். ஹார்ட் டிஸ்க்லாம் சவுண்ட் வரக்கூடாது. அண்ணா மெய்யாலுமே டாக்டர் மாதிரியே கிரியனா. ஏனியோ நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இந்த சர்வரோட ஆல்ரெடி இந்த வாய்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் சர்வர் ஃபார்ம்ஸ் டேட்டா சென்டர்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்குலாம் போயிட்டு வீடியோ பண்ணணும்னு ஆசை. யாராவது வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது வந்து வச்சுருந்தீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். கேஸ் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து எங்கள் வீடியோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும்னா ஸ்பான்சர் பண்ணுங்கள். collab@a2dmediagroup.com அப்படி இல்லைனா sponsorships@a2dmediagroup.com 2 எதுக்காவது ஒன்று அனுப்புங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா சர்வர். அண்ட் இந்த வீடியோ எதுக்குன்னா ஜஸ்ட் சர்வர் அன்பாக்ஸ் பண்ணுறது தான். அன்பாக்சிங் வேறு ரிவ்யூ வேறு அண்ணன் கூட்டு. ஆக்சுவலாக நான் வந்து என்னென்னா நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்து சர்வர் தேவைப்படுச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அதுக்காக சர்வர் வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த சர்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு ரீஃபர்பிஷ் சர்வர். புதுசு கிடையாது. புதுசுனா ஒரு 2 lakh 1.5 lakh மேலே போகும். ஸோ நம்ம எதுக்கு அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து வெப்சைட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம ஜஸ்ட் NAS பதிலாக நம்ம ஸ்டோரேஜ் சர்வர் யூஸ் பண்ண போகிறோம். NAS-ஐ விட ஸ்டோரேஜ் சர்வர் ஆக்சுவலாக இன்னும் எக்ஸ்பென்சிவ் தான், ரேட்டு கம்மி தான். அதனால தான் இந்த சாய்ஸ் நாங்கள் முடிவு பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஹார்ட் டிரைவ் யூஸ் இருக்குது 16 TB. அண்ட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணால் ஸ்டோரேஜ் சர்வர் பில்ட் பண்ண போகிறோம். ஸ்டோரேஜ் சர்வர் தவிர்த்துட்டு வேற என்னென்ன பண்ண போகிறோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் தனியாக ஒரு விர்ச்சுவலைஸ் பண்ணி அது ஒரு இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் ஸ்டோரேஜ் சர்வருக்கான TrueNAS இன்ஸ்டால் பண்ணணும். Ubuntu சர்வர் எதுக்காகனா லோக்கல் அட்டெண்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து Ubuntu சர்வர் பெட்டர். வேற என்ன தேவைப்படுதோ அப்பப்போ அதை இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், விர்ச்சுவலைசேஷன் தான் பண்ண போகிறோம். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, சர்வருக்கும் PCக்கும் நார்மல் டெஸ்க்டாப்புக்கு என்னென்ன வித்தியாசம்ன்றதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் என்ன வந்து யூடியூப் தவிர்த்து மற்ற இடங்களில் பார்க்கணும்னா என்னோட Instagram ID இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நம்மளோட A2D பைட்ஸ் அந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மிஸ்டர் கேக் இது மாதிரி எல்லாமே லிங்க் கீழே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது இருக்கும். பாய்.